என்ன பாக்குற? உன் கண்ண ரெண்டு பெருசாக்கி கோவமா முறைச்சா நான் பயந்துறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆனா நீ வெறும் முறப்பு மட்டும்தான். ஆனா நான் பேய் ஊட்ட போற இடத்துல எல்லாம் ஒவ்வொரு பேயும் டெரரா இருக்கு. ஐயச்சை, என்னோட அக்கப்போரா இருக்கே, ரொம்ப புலம்புறானே. அகிம்சை வழியில நடந்துக்கிற ஒரு பேய் கூட இல்லவே இல்ல. என்ன இருந்தாலும் நான் ஒரு மந்திரவாதியாச்சேங்கிற பயம் கூட இல்லாம, அதுகளுக்கு மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம கதவை சாத்திக்கிட்டு ஒரே அடி அடின்னு அடிச்சு வெளுக்குதுங்க. வலி தாங்க முடியல. என்னது, மந்திரம் சொல்றதை விட்டுட்டு இந்த ஆளு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் அடிக்கிறது சாதாரண அடி அடிக்கிறாங்க. அதுவும் பறந்து பறந்து அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்னைய பறக்க வச்சு அடிக்குதுங்க. மனுஷங்க அடிச்சா எப்படியாவது தப்பிச்சு வந்துடலாம். ஆனா பேய்கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிச்சு வர முடியும்? நீயே சொல்லு தாயே. அதுங்க என்ன அடிச்சு அடிச்சு அதுகளே டயர்டானா தான் உண்டு. இப்படித்தான் ஒவ்வொரு தடவையும் அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு உங்ககிட்ட வர்றேன் தாயே. இத பாரு தாயே, 3 வேளை சோத்துக்காக உயிரை பணையம் வைக்க நான் தயாரா இல்ல. சோத்துக்கு நம்மள தெருவுல அலைவச்சுறாரு போல இருக்கே. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனிமே நான் ஓட்டுற வேலையை பார்த்தாலும் பார்ப்பேனே தவிர இனிமே பேய் ஓட்டுற வேலையை பார்க்கவே மாட்டேன் தாயே. என்ன விட்டுரு. ஊருக்குள்ள இருக்க டுபாக்கூர் சாமிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு டுபாக்கூர் பேய்களா கிடைக்குது. நான் உங்ககிட்ட அவ்வளவுலாம் கேட்கல. ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு ஒரே ஒரு டுபாக்கூர் பேயை கொடுத்தேன்னா அதை ஓட்டுறது மாதிரி நடிச்சுக்கிட்டு என் காலத்தை ஓட்டிடுவன்ல. ஐயா ஐயா ஐயா, நீ எதுவும் சொல்ல மாட்ட. குருஜி, குருஜி, என்னடா காளிகிட்ட கொஞ்ச நேரம் நிம்மதியா பேச விடுறியாடா? உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க, வெளிய இருந்து கூப்பிடுறாங்க பாருங்க. டேய், நமக்கு டுபாக்கூர் பேய் கிடைக்கிற யோகம் இந்த ஜென்மத்துல இல்ல. நமக்கு வர்றதெல்லாம் நல்லா பாக்ஸிங் தெரிஞ்ச பேய்களா இருக்குதுடா. இப்பவும் அப்படி ஒரு பேய் கிட்ட நம்மள கோத்து விடுறதுக்காக யாராவது வந்திருப்பாங்க. நீ போய் என்னன்னு கேளு. ஜமீன்ல பேய் இருக்கு, அரண்மனையில பேய் இருக்கு, அதை விரட்ட வாங்கன்னு கூப்பிட்டா சாமி ரொம்ப பிஸியா இருக்குன்னு சொல்லிரு. ஏற்கனவே அவர் பார்த்துக்கிட்டு இருக்க பேய்களுக்கு அவரால் கால்ச்சிட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிரு. இனிமே புது பேய்ங்க கிட்ட அடி வாங்க சி எனக்கு சக்தி இல்ல. நீ என்ன செய்யற, அவரால் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிரு. சரிங்க ஐயா. ஏதாவது ஏப்பசப்பையான பேயா இருந்தா என்ன செய்யறது? உள்ள கூட்டுவா. அந்த பேயை வச்சு நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். சரிங்க ஐயா, உத்தரவு. போ. இதுவாது நல்லபடியா முடியணும். தாயே, எப்படியெல்லாம் பிளான் பண்ண வேண்டியிருக்கு தாயே. யாருங்க நீங்க? மேடம், வணக்கம் மேடம். ஐயா, என்ன ஏன்டா இப்படி பதறிட்டு இருக்க? நம்ம மோசம் போயிட்டோம். டேய், என்னடா சொல்ற நீ? நாம தான் எப்பவே மோசம் போயிட்டோமாடா. ஐயோ, இந்த மரமண்டைக்கு வேற ஏற மாட்டேங்குதே. வெளியே ஏசி வந்திருக்கு. ஏசியா? மிக்க மகிழ்ச்சி. அந்த ஏசியை கொண்டு வந்து உள்ள மாட்ட சொல்லு. குருஜி, அது மாற்ற ஏசி இல்ல, நம்மள மாட்ட வைக்கிற ஏசி. என்ன சிசியா சொல்ற? அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்திருக்காங்க ஐயா. ஐயோ, அவங்க என்ன வந்திருக்காங்க? நம்ம சோழி முடிஞ்சிச்சா? ரீல் அறுந்து போச்சா? ஆமாங்க ஐயா. ஐயா, வந்துட்டாங்க. ஏசி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏடா உள்ள வர சொன்ன? உன்னை வச்சுக்கிறேன் இரு. நான் என்ன பண்ணுவேன்? வாங்கம்மா. என்ன ஆச்சுங்கய்யா?
ஏன் உங்க கை காலு உடம்பெல்லாம் இந்த ஆட்டம் ஆடுது? எங்க கிட்ட பேஸ் மட்டும் பாடி எல்லாமே வீக்கு. ஐயா, உங்க 2 பேரையும் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஏய், பார்த்த மாதிரியா இருக்கு. எங்களை அடிச்சது மாதிரி இல்லையா? என்ன சொல்றீங்க? செயின் ராபரி கேஸ்ல எங்களை நீங்க தானே அரெஸ்ட் பண்ணீங்க. லாக்கப்ல கொண்டு போய் வச்சு காலு கைய அடிச்சு நொறுக்குனீங்க. எல்லாம் மறந்துட்டீங்களா மேடம்? இப்போ எங்க பார்த்தாலும் சிசிடிவி கேமரா இருக்கிறதுனால தொழில் பண்ண முடியல. அதனாலதான் மேடம் இந்த பேய் ஓட்டுற வேலையை பாக்குறோம். இனிமே இதுவும் செய்ய மாட்டோம். எங்களை விட்டுருங்க மேடம். தெரியாம பண்ணிட்டோம், எங்களை விட்டுருங்க மேடம். இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம் மேடம். ஆமா, நிஜமாவே உங்களுக்கு பேய் ஓட்ட தெரியுமா? மேடம், என்ன இப்படி கேட்டுட்டீங்க? எங்க பரம்பரையே பேய் ஓட்டுற பரம்பரை. அதுல விருப்பம் இல்லாம தான் திருடிக்கிட்டு இருந்தேன். இப்ப திருந்தி எனக்கு தெரிஞ்ச பரம்பரை தொழிலையே பாத்துக்கிட்டு இருக்கேன் மேடம். மேடம், யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு மேடம்? சொல்லுங்க மேடம், திரட்டிடலாம் மேடம். இல்ல, இப்ப நான் அதுக்காக வரல. இப்ப 2 பேரு பேய் ஓட்டுறதுக்காக உங்ககிட்ட வருவாங்க. அப்படியா மேடம்? ஆமா, அவங்க கிட்ட நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்லணும். மேடம், நான் வாழ்க்கையில ஒருத்தர்கிட்ட ஒரு தடவை அடி வாங்கிட்டேன்னா அடுத்த தடவை அவங்க கிட்ட நான் அடி வாங்க மாட்டேன். அதுதான் என்னுடைய பாலிசி. நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ நான் அதை அப்படியே செஞ்சிடறேன். கவனமா கேட்டுக்கோங்க. நான் சொன்னது புரிஞ்சதில்ல? என் மாமா ரத்னவேல் பாண்டியன்